அருகே 3 நாட்களாக போக்கு காட்டி வந்த மக்னா யானை பிடிபட்டது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், மக்னா யானையை வனத்துறையினர் எப்படி பிடித்திருக்கிறார்கள்? விவரங்கள். பொள்ளாச்சி பகுதியிலிருந்து வழிமாறி வந்த காட்டு யானை கோவை நகர் பகுதிக்குள் காலையிலிருந்து முகாமிட்டுள்ளது. யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் முகாமிட்டுள்ளனர். தற்போது சிறக்கம்பி காட்டு யானையை அப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் மனோகர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் காட்டு யானை அருகே சென்று 3க்கும் மேற்பட்ட ஊசிகள் செலுத்தி அதில் 2 ஊசிகள் செலுத்தப்பட்ட நிலையில் மயக்கமடைந்த நிலையில் காட்டு யானை அதே பகுதியில் முகாமிட்டிருந்தது. பின்னர் சின்னத்தம்பி வரவழைக்கப்பட்டு காட்டு யானை மீது சின்னத்தம்பியின் பாகன்கள் ஏற்றப்பட்டு கால்களில் கயிறுகள் கட்டப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.